bowling in subcontinent அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பேட் அகைன்ஸ்ட் ஸ்பின்னும் நமக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு. ஸோ அதனால 51-49 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல படிக்கல் சுல்தார் வந்து கரெக்டா பண்ணுவாங்க. நான் சொன்னேன்ல, எங்களுக்கு தெரியாது. பாதன்னா அடிப்பா. இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை நான் நினைக்கிறேன். இந்த ரன்ஸை பார்த்து நான் இடம் போட மாட்டேன். பிகாஸ் இந்தியாவுக்கு டாஸ் அட்வான்டேஜ் இருந்தது. பேட்டிங் கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்ட் 1.5 days நல்லாவே யூஸ் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். ஸ்ரீலங்கா அங்கே தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கோட்டை விட்டாங்க. இதுவே முன்னிருந்த ஸ்பின் ட்ரியோ இருந்தால் இன்னிங்ஸ் டிபீட் பண்ணி பொட்டலம் மட்டும் போயிருப்பாங்க. பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசி நாள் செகண்ட் செஷன் போகிற அளவுக்கு இந்த மேட்ச் போயிருக்கவே கூடாது. அந்த ஏரியா தான் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஜடேஜா அண்ட் குல்தீப்லாம் வந்து கான்ஃபிடன்ஸே இல்லாத மாதிரி தெரியுது. அவர் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக செகண்ட் மேட்ச் வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் மேட்ச் கொலம்போ நடக்குது. இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2.5 days ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யார் ஒரு 50 runs லீடு ரெண்டு டீமில் போடுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்ச்சில் ரொம்பவே அகடாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் தேர்ட் டேலேருந்து ஸ்பின்னு தர மட்டமாக சர்ரு புருலாம் திரும்பும். ஸோ அதனால் பேட்டிங் கண்டிஷன்ஸை எந்த டீமுக்கு கப்லேஸ் பண்ணாங்களோ அவங்க இந்த மேட்ச் முன்னுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இங்கே ஃபர்ஸ்ட் 3 days early morning ஸ்ட்ரைக்ஸ்க்கு ஸ்விங்கு சீமன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். கீ பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் சமக்கியாக இருக்க போகிறாரு அண்ட் மானவ் சுல்தார். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் சோனுல் தினிஷா போன மேட்சே ஒரு சயின்ஸ் காமிச்சாரு. அவர் கண்டிப்பாக இந்த மேட்சும் ரெப்ளிகேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பிரபா ஜெயசூர்யா செம்மவே எஃபெக்டிவாக இருப்பார். வின் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேட்ச் கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து ஸ்பின்னு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக நினச்சேன். இந்த மாதிரி பேட்டிங் கண்டிஷனில் இந்தியா வந்து பொட்டலம் பண்ணி சாப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி 60-40 சொல்லி இந்த மேட்ச் வின் பண்ணான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ரிவியூல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.